அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. அம்மா, சாமி கும்பிட வந்தியா? அது அது வந்து நீங்க நானா? நான் தான் எல்லாம். யாரு? நீங்க யாரு? நான் தான் எல்லாம் சொன்னேன்ல. சரி, நான் போறேன். யார் இது? பார்க்கவே பயமா. போ, அப்படியே போயிடு. நீ மட்டும் போகல, உன்னை வாழ வச்ச குடும்பம் ஒண்ணு இல்லாம போயிடும். என்ன? உன்னை பத்தி சொல்லவா? சொல்லவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என் வீட்டுக்காரர் இப்ப வந்துருவாரு. நான் இங்க இருந்து போறேன். அதான் அப்படியே போன்னு சொன்னேனே. யார் இவங்க? ஏன் இப்படி பேசுறாங்க? இல்ல பார்க்கவே பயமா இருக்கு. சரத்து, இல்ல நம்ம அந்த பக்கம் போய் நிக்கலாம். பெத்தவளை இழந்து யாரும் இல்ல அனாதையா தானே இந்த ஊருக்கு வந்த? சொல்லு, அப்படிதானே வந்த? இல்ல அது இங்க பார், நான் யார்கிட்டயும் பேசுறதில்ல. ஆனா ஒரு ஆபத்து வருதுன்னா நான் அவங்க கிட்ட எச்சரிக்கை பண்ணதான் செய்வேன். ஆபத்தா? யாரும் இல்லாதவளுக்கு ஒரு குடும்பமே உனக்கு அடைக்கலம் கொடுத்து இப்ப வாழ்க்கையும் கொடுத்து வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா சரியில்லை. சரியே இல்ல. உன் முகத்தை பார்த்தே நான் சொல்லிடுவேன், நீ அந்த குடும்பத்துக்குள்ள நல்ல நேரத்துல வரவே இல்ல. அதனால ஒன்னால அந்த குடும்பமே கஷ்டப்பட போகுது. அதை விட உனக்கு வாழ்க்கை கொடுத்தவன் சீக்கிரத்துல ஒண்ணு இல்லாம போயிடுவான். ஒண்ணு இல்லாமனா அவனே இல்லாமையும் போயிடுவான். ஹலோ, என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, உங்கள மாதிரி பேசுறவங்க சொல்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். எனக்கு இதெல்லாம் முத நம்பிக்கையே கிடையாது. பேசாம போறீங்களா? எனக்கு தெரியும் நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். கெட்ட நேரம் இருந்துச்சுன்னா யார் என்ன சொன்னாலும் யாரும் நம்பவும் மாட்டாங்க, கேட்கவும் மாட்டாங்க. இப்ப உன்னோட கெட்ட நேரம் ஒன்ன இல்ல, உன்னை சுத்தி இருக்கிற எல்லாரையும் பாதிக்கும். அதை விட உன்னை கட்டிக்கிட்டவன இன்னும் 6 மாசத்துல இந்த குடும்பமே ஒண்ணு இல்லாம போக போகுது. இங்க பாருங்க, இங்க எதையும் சொல்ல வேண்டாம், நான் கேட்கவும் மாட்டேன். பெரிய மனுஷனா வந்துட்டு இப்படி தப்பா பேசுறீங்க. எங்க குடும்பத்தை பத்தி பேச நீங்க யாரு முத? நானா எல்லாமும் அறிஞ்சவன். நான் தான் சொல்லிட்டேல, ஓ நேரம் நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். ஏன் கடவுளே முன்ன வந்து நின்னாலும் இது யாரும் நீ கண்டுக்காம போற நேரம். இங்க பார், எல்லாருக்கும் நான் நல்லதுதான் சொல்லுவேன். நல்லது மட்டும்தான் நடக்கணும்னு நினைப்பேன். உன்னால ஒரு பெரிய குடும்பமே ஆபத்துல இருக்கு. அந்த ஆபத்து வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் உன்கிட்ட பேசுறேன். அந்த குடும்பத்தை விட்டு விலகி போயிடு. உன்னை கட்டிக்கிட்டவனை விட்டு கண்ணு காணாத இடத்துக்கு போயிடு. அப்படி நீ போனா மட்டும்தான் நீ வாழ வந்த குடும்பம் நல்லா இருக்கும். யார் இவங்க? இப்படி எல்லாம் பேசுறாங்க? சரத்து, சீக்கிரம் வா. இன்னும் என் மேல நம்பிக்கை வரல? வரவே வராது. ஆனா ஒவ்வொன்னா நடக்கும். ஏன் இப்ப கூட உன் வீட்டுல ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குமே? நடந்திருக்கும். உயிருக்கு வந்தது அப்படியே ஒண்ணு இல்லாம போயிருக்கும். சொல்வாங்களே, தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு. அந்த மாதிரி இனி ஒவ்வொருத்தருக்கா ஒவ்வொன்னா செய்யும். ஃபர்ஸ்ட் தலைப்பாகையோட போகும், அப்புறம் தலையே போகும். இங்க பாருங்க, தலைப்பாகையோட போகும்போதே நீ இங்க இருந்து போயிட்டா நல்லது. தலை தப்பிக்கும். இல்ல யார் நினைச்சாலும் சரி, இந்த கடவுளே நினைச்சாலும் நீ வாழ்ற குடும்பத்தை காப்பாத்த முடியாது. உன்னோட கல்யாணமே திடீர்னு தானே நடந்தது. அதுவும் அப்பாவோட மரண படுக்கையில. நான் சொல்றது சரிதானே? உன் அப்பாவோட ஆத்மா நல்லதை நினைச்சிட்டு போய் சேர்ந்தனால இப்போ வரைக்கும் அந்த குடும்பத்தை இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கு. இல்ல நீ அந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச நேரமேவோ அந்த வீட்டு பெரிய மனுஷனே ஒண்ணு இல்லாம போயிருப்பான். இங்க பார், உன்னை கட்டிக்கிட்டவனுக்கு இன்னொரு தாரம் இருக்கு. அந்த பொண்ணோட நல்ல நேரம் மட்டும்தான் உன் குடும்பத்தையே, அதாவது நீ வாழ வந்த குடும்பத்தையே காப்பாத்தோ. அதை விட்டுட்டு நான் இங்கேதான் இருப்பேன், இது ஏன் குடும்பம், ஏன் புருஷன் சொல்லிக்கிட்டு நீ உட்கார்ந்து இருந்த, உன் கண் முன்னே ஒவ்வொன்னா நடக்கும். ஓராளா விட்டு போய்கிட்டே இருப்பாங்க. கடைசியில நீ மட்டும் ஒத்தையில நிப்ப. இன்னைக்கு அதுக்கான முதல் அறிகுறிய கடவுள் காமிக்க ஆரம்பிச்சிட்டான். அதான் இன்னைக்கு உன் வீட்டுல நடந்த அசம்பாவிதம். இத நீ பெருசா பண்ணாம அப்படியே விட்ட, நடக்கும் பாரு, ஒவ்வொன்னா நடக்கும் பாரு. அப்ப நீயே உன் புருஷனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சு அவனை விட்டு விலகி போவ. இது நடக்கும், ஏன் மேல சத்தியம். அப்படி உன் மனசு மாறல, நான் இங்கேதான் இருப்பேன், நான் சொல்றது எல்லாமே பொய்ன்னு நினைச்ச, கூடிய சீக்கிரத்துல ஒத்தையில நிப்ப. உன் கண்முனையே எல்லாரையும் இழந்துட்டு சுதாரிச்சுக்கிட்ட ஒரு குடும்பமே நல்லா இருக்கும். தலைமுறைக்கு வாழையடி வாழையா சந்தோஷமா எந்த ஒரு குறையும் இல்லாம வாழும். இல்ல நீ பாக்க எல்லாமே முடிஞ்சிரும். உன் ராசிதான் உன் அம்மாவை கொன்னுச்சு. உன் அப்பாவும் சீக்கிரத்துல போய் சேர்ந்தாரு. இன்னும் விட்டு விலகி போல, நான் சொன்னதெல்லாம் நடக்கும்.
அம்மா அம்மா நீ இங்கதான் இருக்கியாம்மா? உன்னதாம்மா, உன்னதான் தேடிக்கிட்டு இருந்தேன். அம்மா நீங்க சொன்ன மாதிரி நடந்துருச்சு. நீங்க என்னென்ன பரிகாரம் சொன்னீங்களோ நான் எல்லாத்தையும் பண்ணேன். இப்ப என் புருஷன் நல்லா இருக்காரு. டாக்டர்லாம் பார்க்க முடியாதுன்னு கைவிட்டதுக்கு அப்புறமும் நான் சொல்றத செய், உன் புருஷன் எழுந்து வருவான்னு சொல்லி என் புருஷனை காப்பாத்திட்டமா. அம்மா உனக்கு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. உன் பாதத்தை தொட்டு வணங்குறேம்மா. ஏய், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. உன் வீட்ல ஒண்ணு நடக்க போகுது, நீ இதெல்லாம் செய், சரியா போகுன்னு சொன்ன. என் பேச்ச கேட்டனால எனக்கு வந்த ஆபத்து இதோட போச்சு. இதுக்காக நீ ஒண்ணு எனக்கு எந்த நன்றி கடனும் செலுத்த வேண்டாம். போ, இனி நல்லா இரு. சந்தோஷமா, சந்தோஷம். அம்மா இருந்தாலும் உன மனசார வணங்குறேம்மா. இனி எனக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொன்னியே, அதுவே போதும், அதுவே போதுமா. அம்மா அம்மா ரொம்ப சந்தோஷமா. அந்த கடவுள் தான் உன்னை என் கண் முன்ன அனுப்பியிருக்காரு. அதனாலதான் என் புருஷன் இப்ப நல்லா இருக்காரு. எங்க போச்சு அந்த அம்மா? பத்திரக்க டக்குன்னு காணோம். இவங்க என்ன பேசுறாங்க? ஐயோ, என்னென்னமோ சொல்லி மனசை குழப்பிட்டாங்க. என்ன நடக்குதுங்க? எனக்கு பார்க்க முடியுமோ நினைச்சு வந்தேன், ஆனா பார்த்துட்டேன். இனி எல்லாம் நல்லதே நடக்கும். அக்கா சொல்லுமா. யார் நீங்க? அவங்க யாரு? நீங்க என்ன பேசுறீங்க? எனக்கு ஒன்னும் புரியல. அம்மாடி, இந்த சாமி எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்க எதுவுமே யாருக்குமே தெரியாது. ஆனா திடீர்னு அத்தி பூத்த மாதிரி இந்த கோவிலுக்கு வருவாங்க. யாருக்காவது ஒரு ஆபத்து வருது, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னா முன்னக்கூடியே இது நடக்க போகுது, நீ இந்த மாதிரி பார்த்து இருந்துக்கோன்னு சொல்லுவாங்க. அவங்க சொன்னபடி நாம செஞ்சோம்னா கண்டிப்பா வர அசம்பாவிதத்தை தடுக்கலாமா. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா எனக்கே போன வாரம் என் புருஷனுக்கு திடீர்னு உடம்புக்கு முடியாம ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு வந்தேன். இங்க ஏன் வந்தேனா, ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் எல்லாம் கைய விரிச்சிட்டாங்க. இனி உன் புருஷனை காப்பாத்த முடியாது, இங்க இருந்து கூட்டிட்டு போனேன். ஆனாலும் இந்த அம்மன் தான் தோணனு இங்க ஓடி வந்தப்பதான் அந்த அம்மா என்னை பார்த்து பேசி, உன் புருஷனுக்கு ஒன்னும் ஆகக்கூடாதுனா இந்த மாதிரி வீடெல்லாம் சுத்தம் பண்ணு, விரதம் இரு, இந்த பரிகாரம் பண்ணுன்னு நிறைய விஷயம் சொன்னாங்க. ஒரு வாரம் அதை தொடர்ந்து செஞ்சேமா. இப்ப என் புருஷன் நல்லா இருக்காரு. வீட்டுல நார்மலா எப்பவும் போல இருக்காரு. இன்னும் ஒரு அதிசயம் தெரியுமா, டாக்டரே முடியாதுன்னு சொன்ன ஒரு மனுஷன் இந்த அம்மா சொன்னபடிதான் செஞ்ச பிறகு எழுந்து உட்காந்துட்டாரு. இந்த அம்மா என்ன சொன்னாலும் நாம அதுபடி செஞ்சா அந்த குடும்பம் நல்லா இருக்குமா. நல்லா இருக்கும். இனி என் குடும்பமும் நல்லா இருக்கும். என் குடும்பமும் நல்லா இருக்கும். அக்கா அக்கா ஒரு நிமிஷம். என்ன இப்படி சொல்லிட்டு போறாங்க? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் அந்த வீட்டுக்குள்ள இருக்க கூடாது, சரத்து கூட நான் வாழக்கூடாது. சரத்துக்கு இன்னொரு கல்யாணம் இல்ல. இவங்க சொல்ற எதையும் நான் நம்பவே மாட்டேன். இது என் குடும்பம், என்னோட வாழ்க்கை. இதை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். அவங்க சொல்றபடிலாம் எதுவும் நடக்காது. பெனி, இங்கதான் இருக்கியா? சரத்து, என்னம்மா ரொம்ப சிரமப்பட்டுட்டீங்களா? அப்படிலாம் ஒண்ணு இல்லடி, ஆளுக்கு வந்து பாத்துக்கிட்டாங்க. அம்மா ஹாஸ்பிட்டல்ல ஸ்கேன் பார்த்தாங்களாமே. குழந்தைய நீ பாத்தியா? எப்படி இருக்கான் நம்ம வீட்டு புள்ள? ரொம்ப நல்லா இருக்காங்கம்மா. ஆனா என்ன, நான் தான் வெயிட் கூடவே இல்லையா. டாக்டர் புடிச்சு திட்டுன்னு திட்டுறாங்க. அதை விட உங்க மருமகன் வெயிட் கூடாததுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? இவரும் புடிச்சு திட்டுறாரு. திட்டுவாங்க, இரு வரட்டும், நான் பாத்துக்கறேன். ஐயோ அம்மா, நீங்க எதுவும் சொல்லிடாதீங்க, அப்புறம் அதுக்கும் திட்டுவாங்க. திட்டுவான் என்ன கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டானா? வரட்டும், ஆபீஸ்க்கு தானே போயிருக்கான். இதோ வந்துட்டேனே. ஜீவா, தீருவா போட்டு கொடுத்துட்டு இருக்கேன். நீ எதுக்கு வழிய வந்து வாங்கி கட்டிக்கிற? என்ன போட்டு குடுக்குறியா? வர ரொம்ப கோபப்படுறாரு. அதனால நம்மளால முடிஞ்சதை எதையாவது செய்யணும்ல. அடப்பாவிகளா, பொண்ணுங்கெல்லாம் இப்படி இறங்கிட்டா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? ஜீவா என்ன? ஒன்னில பெரியமா, இன்னைக்கு நம்ம வீட்டை ஒரு கலக்கணுங்களாமே. அடே, எனக்கு அடிவயிறு கலங்கி போச்சுடா. என்னடா இன்னைக்கு இங்க இருக்க போறோமா இல்ல பரலோகம் போறோமோன்னு என்னமோ கற்பனையில மிதக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன் கண்முன்னா உங்க பெரியப்பா அண்ணங்காரங்க எல்லாருமே தெரிய ஆரம்பிச்சிட்டாங்கடா. அப்புறம் எங்க அவங்க கூட போக குடுப்பன இல்லாம திரும்பவும் இங்கேயே தங்கணும் நிலைமை ஆயிப்போச்சு. என்ன பெரியமா? ஐயோ, என்னம்மா இப்படி பேசுறீங்க? என்னத்தமா சொல்ல, காலம் போன காலத்துல எல்லாத்தையும் இழந்துட்டு தனி மரமா நிக்கிறேன். ஏதோ என் தம்பி குடும்பம்னு இந்த குடும்பம் இருந்தது, அதுவும் என்னையும் தங்க வச்சு உங்க குடும்பத்துல ஒருத்தங்களா பாத்துக்கிறீங்க. இல்லைன்னா இந்த உயிர் இருந்து என்ன பிரயோஜனம்? இப்பவும் இந்த வீட்டுக்கு எந்த ஒரு விதத்திலையும் பாரமா இருந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். டக்குன்னு கடவுள் எடுத்துக்கிட்டாருன்னா உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுவேன். பெரியமா, என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா, கேக்குறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பெரியமா, என்ன பெரியமா பேசிட்டு இருக்கீங்க?
சந்தோஷமா நாங்க விளையாட்டா பேசும்போது ஐயோ பெரியமா நீங்க தானே சொன்னீங்க கடவுள் எனக்கு தம்பி குடும்பம்னு இப்படி ஒரு அழகான குடும்பத்தை கொடுத்திருக்காருன்னு அந்த குடும்பத்தை விட்டு வெளியே போகணும் என்ன பெரியமா டேய் இல்லடா. ஆமா இல்ல எல்லாம் சொல்லாதீங்க நீங்க பேசுனது தப்பு ஜீவா, இன்னொரு வார்த்தை இப்படி பேசாதீங்க பெரியமா ஆமா வேதவழி அம்மா, கஷ்டமா இருக்கு. போறவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க அடுக்க நிம்மதியா போயிடுவாங்க. அவங்க கூட சுத்தி இருக்கிறவங்களுக்கு தான் கஷ்டம். இழப்போட வழி எப்பவுமே கொடுமையானதா. இப்படி எல்லாம் இனி பேசாதீங்கம்மா. ஏய் வாசுகி, என்னடி உடனே இப்படி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்க? சும்மானா? ஐயோ சரி சரி, நான் இனிமேல் இந்த மாதிரி பேசல. எனக்கு அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டேன், அப்படி இருந்தும் சரி இனி இந்த மாதிரி பேசல. பெரியமா பேசுனீங்க என்னடா என்ன பண்ணுவ? வேதவழி கொஞ்சம் இறங்கி பேசுனதும் அதிகாரம் பண்றியா? நான் யாருன்னு தெரியும்ல. போதும் போதும் இந்த மாதிரி பிஜிஎம் போட்டு பயமுறுத்தினதெல்லாம் போதும். எதவழி பெரியமா இனிமேல்லாம் பயப்பட மாட்டோம். டேய், ஒரு காலத்துல நான் எந்த அளவுக்கு இருந்தவே தெரியுமா? அது அப்போ. இப்போ இப்போ நீங்க எங்களுக்கெல்லாம் குழந்தை மாதிரி தான். என்ன பெரியமா? கேட்க சந்தோஷமா இருக்குடா. அடுத்தவளா நினைக்காம இந்த வீட்ல ஒருத்தியா நினைச்சதுக்கே சந்தோஷப்படுறேன். இதுல உனக்கு குழந்தை மாதிரின்னு சொன்ன பாத்தியா? இது போதும்டா, இது போதும். உங்க மனசுல எல்லாம் நான் எந்த நினைப்புல இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இனி யாரையாவது என் பக்கத்துல வர விட்டுருவேன். யாரையாதுனா? அதான் என்ன கொண்டுட்டு போறவன். பெரியமா ஏய், வர விட்டுற மாட்டேன்டா, அதத்தான் சொன்னேன். சரி ஏய் வாசுகி, என்னே ஃபீல் பண்ணாத. சந்தோஷமா இருக்கிற நேரம் இது. அதுக்கப்புறம் இந்த திருப்பையன் வரட்டும் நான் சத்தம் போடுறேன். இனி நல்ல சத்தானதா வாங்கி ஊட்டி விட சொல்றேன். அடுத்த மாசம் எப்படி வெயிட் குறையுதுன்னு பாத்துரலாம். சரிங்கம்மா, கண்டிப்பா சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். ஏய் ஜீவா. பெரியமா உன் பொண்டாட்டி இன்னைக்கு பயங்கரமா பேசினாடா. நல்ல பொண்ணதான் புடிச்சிட்டு வந்திருக்க. புடிச்சிட்டு வந்திருக்கேனா? இத மட்டும் அவன் முழுக்க சொன்னா புடிச்சிட்டு வர நீ என்ன குரங்கு வித்தக்காரனான்னு கேப்பா. இன்னைக்கு எல்லாரும் ஜோதிகாவை பத்தி பெருமையா தான் பேசுறாங்க. அவளே இப்ப என்னன்னு தெரியல, நம்ம கூப்பிடாமே நம்ம கிட்ட வந்து வந்து பேசுறா. என்ன நடக்குதுன்னு தான் ஒண்ணுமே புரியல. இந்த நிலைமை இப்படியே இருக்குமா இல்ல இதை விட மோசமா போகுமா? யார்கிட்ட கேட்டு சொல்றது? சரி சரி, சாயங்காலம் வா எங்கேயாவது கூட்டிட்டு போன்னு சொன்னா, ஆனா எங்கன்னு சொல்லலையே. சரி போய் கேப்போம். இவ என்ன இன்னும் அப்படியே நிக்கிறா? ஓய் வாசுகி, வாசுகி. ஜீவா, என்னாச்சு? ஒண்ணு இல்ல. ஓய் வேதவழி பெரியமா சொன்னதை நினைச்சு கவலைப்படுறியா? ஆமா ஜீவா, எப்பவுமே இழப்போட வலி அதிகம் தானே. நமக்கு பிடிச்ச ஒண்ண பாதுகாத்து பத்திரப்படுத்தி நம்ம கைக்குள்ளேயே கண்ணுக்கு கண்ணா பார்த்து கொண்டு வந்த ஒண்ண இழந்துட்டோம்னா அதோட வலி கொடுமையானதானே. வாசுகி என்ன சொல்ற? இல்ல, எனக்கு அந்த வலி தெரியும். வாசுகி, நமக்கு பிடிச்சவனை இழந்துட்டோம்னா அதுல இருந்து வெளியே வர்றதோ அதை மறக்கிறதோ ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். என்ன பேசுறா? ஒருவேளை அவளுக்கு பிடிச்ச யாரையாவது யாரா இருக்கும்? வாசுகி, யார இழந்த? நீ ரொம்ப கவலைப்பட்டு பேசுறத பார்த்தா ரொம்ப பிடிச்சவங்கன்னு நினைக்கிறேன். யார் வாசுகி? ஜீவா, அது ஏய் ஜீவா, என்னடா இன்னைக்கு சீக்கிரமா இருக்கு? நான் சீக்கிரம் வந்தது இருக்கட்டும், நீ என்ன ஆபீஸ்க்கே வரல? அது ஒண்ணு இல்லடா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோமா, அப்படியே டயர்டா இருந்ததுன்னு ரெஸ்ட் எடுத்தாச்சு. அப்பா கிட்ட சொன்னேன், ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டாங்க. ஆமாண்டா, முடிச்சிட்டியாப்பா? அதெல்லாம் அப்போவா கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ணியாச்சு. ஓகே ஓகே சூப்பரா. டேய் திரு, சொல்லு ஜீவா. ஆமா வாசுகி. ஏய் வாசுகி. ஆமா இல்ல வேதவழி பெரியமாட்ட பேசிட்டு இருந்தோம். அப்போ பெரியமா பெரியப்பா அண்ணன் அவங்க போனதெல்லாம் நினைச்சு ஒரு ஆளோட இழப்ப தாங்கிக்க முடியாது, அதோட வலி அதிகம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. உடனே வாசுகி அப்செட் ஆயிட்டா. வேதவழி பெரியமா கூட சந்தோஷமா அடுத்து பேசிட்டு போயாச்சு. டேய் வாசுகி ஏதோ சொன்னாடா, ரொம்ப பிடிச்சவங்க இழந்துட்டா அந்த வலி ரொம்ப அதிகம் தானே. யாரு? யாரையா சொல்ல வந்தா, அதுங்கள நீ வந்து வாசுகி சொல்லுமா, யார் அது? யாரா? ஏ வாசுகி. என்னங்க? அதாங்க வாசுகி, நீ இந்த அளவுக்கு ஃபீல் பண்ற அளவுக்கு யார் அது? ஜீவா, அது என்னோட. வாசுகி நிறுத்துறியா? என்னங்க? டேய் ஏன்டா இப்படி கத்துற? அது ஒண்ணு இல்ல ஜீவா, அது வந்து வாசுகியோட ஃப்ரெண்டு. அந்த ஃப்ரெண்ட நினைச்சு அப்பப்போ இப்படிதான் கவலைப்பட்டுட்டே இருப்பா. ஃப்ரெண்டா வாசுகி? யாருமா அது? எப்போ என்னாச்சு? ஏய் குறுக்கு பிடிச்சவனே, நானே அதை பத்தி பேசாத, அதை மறந்துருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என்னன்னா அதை பத்தி கேட்டுட்டு இருக்க? போடா போ. ஏய் இல்லடா, வாசுகி ரொம்ப கவலைப்பட்டு, அவளுக்கு என்ன இதான் வேலை, எதையாவது நினைச்சு கவலைப்பட்டு புலம்பிக்கிட்டு நான் பாத்துக்கிறேன், நீ போ. ஏய் இப்ப எதுக்கு நீ இவ்வளவு கோவப்படுற? இங்க பாரு, மனசுல ஏதாவது ஒரு கஷ்டம் கவலை இருந்தா மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணும்போது அது அப்படியே பாதியா குறையும். ஷேர் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? இல்லடா, தேவையில்லாம ரொம்ப கோவப்பட்டு இருக்கடா. ஐயோ ஜீவா, நீ வேற. போடோ போய் உன் பொண்டாட்டிய பாரு. ஐயோ ஆமாண்டா, சீக்கிரமா வெளியே போகணும்னு சொன்னா. சரி நான் போய் பாத்துக்கிறேன். வாசுகி, நீ எதை நினைச்சு கவலைப்படாதமா. உன்னை இழந்தோம்னா நமக்காக இன்னொன்னு கிடைக்கும், இது நமக்கு ரொம்ப பிடிச்சதாவும் மாறும். அதனால இழந்தது எப்பவும் நினைக்காத. சொல்லுவாங்களே, ஒரு கதவு மூடுனா இன்னொரு கதவு திறக்கும்னு. கண்டிப்பா உன்னோட கஷ்டம் கவலை எல்லாம் சீக்கிரமே மறக்கும். உனக்கு பிடிச்சதே நடக்கும். சரியா? சரி ஜீவானா.
என்னடா சிரிக்கிற? ஏய், நான் பேசுனது தங்கச்சிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கடா. பாத்தியா, உரிமையா ஜீவானான்னு சொல்றா. அதெல்லாம் அப்படி மனசுல இருந்து வரணும்டா. நீயும் கிறுக்கு பிடிச்ச கிறுக்கு மாதிரி கத்தாம அன்பா பேசு. மூஞ்ச பாரு, இஞ்சி தின்ன கொரிலாட்டம். என்ன கொரிலாவா? ஏய், ஜோ, இதோ வந்துட்டேமா. யாரா உன்னை கூப்பிட்டா? இதோ வந்துட்டேன். ஓடிட்டான் பாரு. வாசுகி, உனக்கு என்னதான் பிரச்சனை? ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி நான் இடம் மறைச்சு பேசணுமா? ஏன் இப்படி பண்றேனே தெரியல. முந்தி கூட இந்த மாதிரி இல்ல, இப்ப என்ன? ஷோ வாசுகி, உன் மனசை உனக்கு கட்டுப்படுத்த தெரியாதா? எத்தனை தடவை சொல்றது? நல்லா புரிஞ்சுக்கோ, நம்ம குழந்தை இனிமேல் தான் பிறந்து வரப்போகுது. அதை மட்டும் மனசுல நினை. வேற எதையாவது நினைச்சுக்கிட்டு வாசுகி யாருக்காவது ஏதாவது தெரிஞ்சது அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன், பாத்துக்கோ. என்ன பாக்குற? எப்பவுமே நீங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்கல்ல. உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அதை மட்டும் தான் பேசுவீங்கல்ல. நான் அதை பத்தி மறந்துட்டேங்க. ஆனா உங்க நினைப்பு ஃபுல்லா மனசுல அது மட்டும் தான் இருக்கு. நான் ஏதாவது வெளியே சொல்லிடுவேனா இல்ல வெளியே தெரிஞ்சிருமோன்னு. இப்ப இந்த குழந்தை உண்டாச்சோ அப்பையில இருந்து உங்க பயம் புடிச்சுக்கிச்சு. நான் நார்மலா எதை பத்தி பேச வந்தாலும் நான் இதைத்தான் பேசுறேன்னு நினைச்சு பயந்து வந்து என்ன பேச விடாம நீங்க பேசி வயித்துல குழந்தை வச்சு மறைச்சப்ப கூட இப்படி பயப்படல, கஷ்டப்படல. இப்ப ரொம்பவே கஷ்டப்படுறேன். அந்த பிள்ளைய பெத்திருந்தாலோ இல்ல எதுவுமே தேவையில்லைன்னு என் உயிரே போயிருந்தா கூட நிம்மதியா போயிருந்திருப்பேன் போல. எல்லாத்தையும் மீண்டும் தாண்டி வாரேன்னு சொல்லி லைஃப்ல ஒரு ஸ்டேஜ் என்ன கொண்டு வந்து இப்ப நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்படுத்துறதுக்கு நான் அப்பவே ஒரே இதா ஒண்ணு இல்லாம போயிருக்கலாம். வாசுகி, முழுக்க முழுக்க மனசுல நம்ம குழந்தை இனிமேல் பிறந்து வரப்போறா. அவளை பார்க்கணும், அவ முகத்தை பார்க்கணும், அவளை கொஞ்சணும். இது மட்டும் தான் என் மனசுல இருக்கு. இப்ப கூட நான் நினைச்சு ஃபீல் பண்ணது என்னோட பாட்டிய நினைச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க அது என் பாட்டி தான். வேதவழி அம்மா சொன்னது என் பாட்டி ஞாபகம் தான் வந்தது. அவங்கள மிஸ் பண்ணிட்டோமே அந்த ஒரு நிமிஷம் என் நினைப்பு வந்து நான் கவலைப்படணும்ல. என்னென்னமோ நினைச்சு பேசுறீங்கல்ல. இல்ல, அது வந்து போதும். நான் ஃபீல் பண்ணது, நான் பேச வந்தது எல்லாமே உங்களுக்கு குழந்தைய சொல்ற மாதிரி இருந்ததுமா. நான் அதனாலதான் அப்படி வழிய மறைச்சு பேசினேன். உன்னை அப்படி கஷ்டப்படுத்தினேன், உன்கிட்ட இவ்வளவு தூரம் பேசினேன் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிப்பீங்க. அவ்வளவுதானே? அவ்வளவுதான். ஜஸ்ட் அதை சொல்லிட்டு நீங்க வாட்டுக்கு போயிடுவீங்க. நான் எவ்வளவு கஷ்டப்படுவேன், இதனால என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு அதெல்லாம் புரிஞ்சுக்கிற தன்மை உங்களுக்கு இல்லைல. அது இல்ல வாசுகி. போதுங்க, போதும். நானும் பேசாம இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா பேச வரதெல்லாம் உங்களுக்கு தப்பாவே தெரிஞ்சா நான் என்னதான் பண்றது? முடிஞ்ச அளவுக்கு இனி ரூமை விட்டு வெளியே வராம யார்கிட்டயும் பேசாம இருந்துக்கிறேன். இதனால நான் இல்ல நீங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்பீங்க. ஓய் பொண்டாட்டி, பரவாயில்லையே, கரெக்டா கோவிலுக்கு வந்துட்ட. உன் பொண்டாட்டி பயந்தாங்கோலி, அப்படிலாம் வர முடியாதுன்னு சொன்ன. என்ன தைரியம் வந்துருச்சா? அது வந்து சரி, எப்படி ஆட்டோல வந்தியா? வந்ததும் கால் பண்ணுன்னு சொன்னேல, ஏன் கால் பண்ணல? நான் வரவே முதல் லேட்டு. நீ எப்போ வந்த? ரொம்ப நேரம் ஆச்சா இல்ல இப்பதான் வந்தியா? இப்பதான் வந்தேன். ஓ அப்படியா? போ, நான் கூட நீ ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கியோன்னு வேக வேகமா வந்தேன். கரெக்டா டைம்க்கு கிளம்பிட்டேமா. ஆனா வர வழியில ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஆக்சிடென்டா? யாருக்கு? உங்களுக்கு ஒண்ணு இல்லையே? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஏய், பயப்படாத. முத பைக்க சர்வீஸ்க்கு விடணும். ஆனா பைக் கண்ட்ரோல் எல்லாம் கரெக்டா செக் பண்ணி தான் வச்சிருந்தேன். இப்ப வார திடீர்னு பார்த்தா பிரேக் பிடிக்கல. என்ன பிரேக் பிடிக்கலையா? என்னங்க என்னாச்சு? ஏய், ஒண்ணு இல்லம்மா. கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி சமாளிச்சிட்டேன். நல்ல வேளை நான் வந்து ரோட்ல கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தது. அது மாதிரி நான் கொஞ்சம் ஸ்லோவா வந்தனால ஸ்பீடா வந்து ரோடு கொஞ்சம் ரஷ்ஷா இருந்தது. என்னால எனக்கு ஏதாவது பாதிப்பு வந்தா ஓகே, ஆனா நான் மத்தவங்களுக்கு எந்த பாதிப்பு உண்டாக்கிட கூடாதுல. அத நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்ன சொல்றீங்க? இப்பதான் அவங்க பேசுறத கேட்டு தலையெல்லாம் வலிக்குது. ஒரு மாதிரி படபடன்னு என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்தா இப்ப நீங்களும் அதுக்கேத்த மாதிரியே பேசுறீங்க. அவங்க சொன்னதுல உண்மையா? எனக்கு பயமா இருக்கு. வேணி, ஓய் வேணி. என்னங்க? ஏய், என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல. என்ன குரல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? முகமும் சரியில்லையே. நீ வரும்போது ஏதாவது பிரச்சனையா? சொல்லுடி, கவனமா வந்தேல. இங்க பாரு, வீட்டுக்குள்ளே இருக்க எங்கேயும் போக மாட்டேங்கிறேன்னு சொல்லிதான் இந்த மாதிரி நீ வந்தா அப்படியே உன்னை பிக்கப் பண்ணிட்டு ஆசைப்படுறேல என் கூட எங்கேயாவது வரணும்னு 1 hour எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டு திரும்ப வீட்டுல விட்டுட்டு நான் டியூட்டிக்கு போலான்னு நினைச்சேன். இங்க இருந்து எனக்கு ஸ்டேஷன் பக்கம். நான் வீட்டுக்கு வந்து உன்னை பிக்கப் பண்ணா டைம் ஆகும். அது மாதிரி நீ இப்படி எல்லாம் வந்து பழகணுங்கிறதுக்காக தான் உன்னை வர சொன்னேன். என்னடி ஒரு மாதிரி இருக்க? ரொம்ப கஷ்டப்பட்டுட்டியா? வீட்டுல இருந்து இங்க வர ரொம்ப சிரமப்பட்டியா என்ன? அதெல்லாம் இல்லங்க. பின்ன என்ன ஆச்சு? நீ முதல் எப்படி வந்த? ஆட்டோலயா? இல்ல இல்ல, நான் ஜோதிகா கூட ஸ்கூட்டில தான் வந்தேன். என்ன ஜோதிகா கூட வந்தியா? அடிப்பாவி, பிறகு எதுக்கு இவ்வளவு பதட்டம்? கரெக்டா கூட்டிட்டு வந்தாளா? அதெல்லாம் கரெக்டா கூட்டிட்டு வந்தா. ஏதாவது பிரச்சனை? அப்படிலாம் ஒண்ணு இல்லங்க, நான் நார்மலா தான் இருக்கேன். நிஜமாவா?
சரி ஓகேமா, பயந்துட்டேன். என்னடா குரல்லாம் ஒரு மாதிரி இருக்கேன்னு. வேணி சொல்லு, எங்க போலாம்? கோவிலுக்குள்ள போய் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போலாங்க. வீட்டுக்கா? ஏய், உனக்காக 2 hours பர்மிஷன் போட்டு வந்திருக்க. சுப்பிரமணி தான் எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்காரு. இம்பார்ட்டன்ட் ஒர்க் எல்லாம் இருக்குமா? உனக்காக அதெல்லாம் விட்டுட்டு வந்தா நீ என்ன கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போலான்னு சொல்ற? இல்லங்க, வெயில் ரொம்ப இருக்கறனால ஒரு மாதிரி தலை வலிக்குது. இன்னைக்கு ஒன்னும் அப்படி ஒன்னும் வெயில் இல்ல. என்னங்க, உங்களுக்கு தான் தெரியும்ல, லேசா வெயில்னாலும் வெயிலோட நான் வெளியே வந்துட்டா தலை வலிக்கும்னு. வேணி, இதெல்லாம் ஒரு காரணமா? வீட்டுக்கு போலாம். உனக்காக அவசர அவசரமா நான் வந்தா சரி ஓகே, வா கோவில்ல போய் சாமி கும்பிட்டுட்டு இங்கேயே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போலாம். சரிங்க. ஏய் அம்மா, சிந்து கால் பண்ணா. இப்ப வேதவழி அக்கா ஓகே தானே? ஓகே தாங்க, சரியா போச்சு. ஜோதிகா ரொம்ப பேசினாலாமே. சிந்து சொல்ல சொல்ல சிரிப்பு தான் வந்தது. குடும்பத்தோட ஒட்டி இருக்க மாட்டேன்னு நம்ம குடும்பத்தோட ரொம்ப இன்வால்வ் ஆகுறா. அதுவும் அது அவளுக்கே தெரியாம. என்ன கரெக்ட் தானே? ஆமாங்க. இப்ப என்ன கூட்டிட்டு வரும்போது கூட ரொம்ப அக்கறையா பேசினா. வேதவழி அம்மாவை பத்தியும் தான் எல்லாரையும் ரொம்ப கேர் பண்றாங்க. ஆமா ஆமா, ஆனாலும் ஜீவாவுக்கு ஏத்த ஜோடிதான். என்ன பேச்ச பேசுறான் கழுத, அவனுக்கு ஏத்த மாதிரியே ஒரு வாயாடிதான். ஆமாங்க. சரி வா, மணி 12 ஆக போகுது. கோவில்ல நட சாத்திட்டாங்கன்னா அப்புறம் உள்ள போய் சாமியை பார்க்க முடியாது. வா கோயிலுக்குள்ள போலாம்.